ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமா வித் அன்னைக்கிளி யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நம்மளோட 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி வெற்றிகரமாக டே 9 இருக்கோம். எல்லோரும் வெயிட் லாஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி மார்னிங் டீடாக்ஸ் வாட்டராக நான் வந்து இன்றைக்கி நெல்லிக்காய் தாங்க எடுத்திருக்கேன். இது 2 பேருக்கு சேர்ந்த அளவு. அம்மா ஊர்லேருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் அம்மாக்கும் எனக்கும் சேர்ந்தே தான் போட்டுட்ருக்கேன். அம்மா வந்து சுகர் பேஷண்ட்டு, அவங்களுக்கு சுகர் இருக்குது அப்படிங்கிறதுனால நெல்லிக்காய் ஜூஸ் அவங்க டெய்லியுமே குடிப்பாங்க. நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது சுகர் லெவலையுமே கண்ட்ரோல் பண்ணும். அதுக்காக நெல்லிக்காவை வந்து வார்ம் வாட்டரில் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து பாதி லெமன் அளவுக்கு புழிஞ்சு விட்டு அதில் 2-3 கல் உப்பு போட்டு குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். டீடாக்ஸ் வாட்டரும் கூட சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங் இல்லாமல் இருக்குது, டயர்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது ஒரு 11 மணிக்கெல்லாமே இந்த மாதிரி நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க. நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக ரிலாக்ஸ்டாக இருக்கும். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி தாங்க போட்டுட்ருக்கேன். நைட்டு வச்ச இட்லி சாம்பார் இருந்தது, அதையும் அப்படியே வச்சுக்கிட்டு தேங்காய் சட்னி கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி இன்றைக்கி சப்பாத்தி தான் போட்டுட்ருக்கேன். இனிமேல் மேக்ஸிமம் கொஞ்சம் சப்பாத்தி வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அம்மா அதுக்கு வந்து செய்கிறதுனால இனிமேல் கொஞ்சம் மேக்ஸிமம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லைன்னா நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தி இல்லைன்னா கொஞ்சம் சைட் டிஷ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஏன்னா ஒரே மாதிரி சாப்பிட்டா அவங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லையா அப்படிங்கிறதுனால. பயங்கர இடுப்பு வலின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்களையுமே கொஞ்சம் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கவனிக்க வேண்டியது இருக்குது. வயசான காலத்தில் பெற்றவங்களை பார்த்துக்க வேண்டியதும் நம்மளோட பொறுப்பு இல்லையா? என்னதான் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஒருத்தர் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்தாலும் பெற்றவங்களை வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை வைக்கல அப்படின்னா அவங்கள பார்த்துக்க வேண்டியதுமே நம்மளோட கடமைங்க. பசங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. பெண் பிள்ளைகளான நம்மளும் நம்மளோட அம்மா அப்பாவை இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறதுக்கு நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தான் ரொம்பவே உதவியாக இருக்கும். ஏன்னா பெண் பிள்ளைகளுக்கு தான் எல்லா இடத்துலையுமே அம்மாமார்கள் வந்து தேவைப்படுவாங்க. ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கூட எல்லா இடத்துக்கும் அம்மா வந்து தேவைப்படுறதில்ல. ஏன்னா மேக்ஸிமம் வந்து தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு வந்து மனைவிமார்கள் பார்த்துக்கிறோம். ஆனால் பெண்களுக்கு மட்டும்தான் வந்து எல்லா இடத்துலையுமே அம்மாக்கள் வந்து ஒரு நல்லது கெட்டதை எடுத்து சொல்கிறதுக்காக இருக்கட்டும், ஒரு விஷயங்களை ஷேர் பண்ணிக்காத இருக்கட்டும், இல்லை ஒரு ஏதோ ஒரு செயல்கள் செய்கிறதுக்காக இருக்கட்டும், இதை பண்ணலாமா இதை பண்ணக்கூடாதா, எல்லா ஒரு விஷயத்தையுமே நான் வந்து எங்கள் அம்மா கிட்டே கேட்காம செய்ய மாட்டேன். எங்கள் அம்மா கிட்டே ஷேர் பண்ணிக்காமல் எதுவுமே பண்ணதில்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி கூட எங்கள் அம்மா கிட்டே எதையுமே இதை எதுக்கு அம்மா கிட்டே சொல்லிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் விட்டுருக்கேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து என்னோட சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து அம்மா இப்படி நடந்துச்சுமா, அம்மா இப்படி பண்ணலாமா, அம்மா இப்படி செய்யலாமா, இது ஏம்மா இப்படி நடக்குது, இது ஏன் எனக்கு மட்டும் இப்படி அப்படிங்கிறது மாதிரி எல்லா விஷயங்களையுமே வந்து அம்மா கிட்ட தான் நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம்ல. தாய்க்கு நிகர் வந்து யாருமே கிடையாது, தாய்க்கு நிகர் தாய் மட்டுமே தான் அப்படிங்கிறது மாதிரி அம்மாவுக்காக தான் இனிமேல் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணணும். அம்மா ஒரு மாதமாவது இருந்துட்டு போமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். சரி பார்ப்போன்னு சொல்லியிருக்காங்க. தீபாவளிக்கு வரைக்காவது இருக்காங்களான்னு தெரியல. சுகர் பேஷண்ட் அப்படிங்கிறதுனால பாவக்காயுமே அம்மா வந்துட்டால் கொஞ்சம் அடிக்கடி சேர்க்க ஆரம்பிச்சிருவேங்க. அம்மா வந்தால் மட்டும்தான் கொஞ்சம் அடிக்கடி சேர்ப்பேன். மேக்ஸிமம் பாவக்காய்லாம் வாரத்தில் 1 நாள் இல்லை 10 நாளைக்கு 1 நாள் தான் நம்ம வீட்டில் இருக்கும். ஆனால் அம்மா வந்துட்டாங்க அப்படின்னா சுகர் பேஷண்ட்டுங்கிறதுனால வாரத்தில் 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி வந்து பாகற்காய் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எடுத்துக்கிறது. ஏன்னா அங்கேருந்து வரும்போதே சுகர் அதிகமான லெவலில் ஒரு 350 400 அந்த ரேஞ்சில் தான் வருவாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணி வர்றதுக்காகவே வந்து எங்கள் அண்ணன் வந்து சொல்லிடுவான், உன் மக வீட்டில் போய் சுகர் லெவலெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வா அப்படிங்கிறது வந்துட்டு சமைச்சு போடாமல் இருக்கிறதில்ல, பார்த்து செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக. நம்ம வந்து என்னதான் மருமகள் இருந்தாலும் மக வந்துட்டு கொஞ்சம் நம்ம பார்த்து ஒவ்வொன்றையும் பண்ணுவோம்ல. ஐயோ கூட கொஞ்சம் நாளைக்கு நம்மளுக்கு அம்மா இருந்தால் நமக்கு நல்லதாச்சே, ஒரு உதவிக்காச்சே அப்படிங்கிறதுனால நம்ம அம்மாவை கவனிச்சு போடல. அதுக்காக தான் வந்து உன் மக வீட்டில் போய் சுகரை கண்ட்ரோல் பண்ணி நல்லபடியாக பார்த்துட்டு வா அப்படின்னு எங்கள் அண்ணன் சொல்லி அனுப்புவான். அந்த மாதிரி தான் இந்த வாட்டியும் சொல்லி அனுப்பி வந்து அம்மா வந்து வந்திருந்தாங்க. பாகற்காய் தான் வதக்கிட்டு இருக்கோம். என் பொண்ணு எனக்கு உதவி பண்ணுறேங்கிற பேர் வெளியில் அவங்களும் 2-3 நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்களா. அம்மா நான் சமைக்கிறேம்மா அப்படின்னு குழந்தை வந்து ஆசையாக நினைச்சு, சரி உன் ஆசையை ஏன் கெடுப்பானே, ஏதாவது இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்பப்போ வந்து ஏதாவது கிண்டுறேன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு நிற்கும். சின்ன சின்ன விஷயங்களை நமக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணும்போது ஏப்போ உனக்கு அதெல்லாம் தேவையா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விரட்டி விடாமல் இந்த மாதிரி சமையல் வேலைகள் பார்க்கும்போது சரி வா இதை நறுக்கு, இதை பண்ணு, இதை எதையோ ஒன்று கிண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா சமையலில் குழந்தைங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். அதுவே ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வந்து இந்த வேலையெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த வேலைப்பாடுகள் வந்து அவங்களுக்கு மாறிடும். ஏன்னா சின்ன வயசில் நான் அப்படி தான், எங்கள் அம்மா வந்து ஏதாவது ஒரு குழம்பு வைக்கிறேம்மா இதை பண்ணுறேம்மா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்று வேணால் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்து தான் இன்றைக்கி 50-55 வயசில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாமல் அப்படி இடுப்பு வலிக்குது கை கால் வலிக்குதுன்னு உட்காந்துருக்காங்க. நம்ம குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே எல்லா விஷயங்களையும் வந்து
பெண் பிள்ளைகளுக்கு பழக்கி விடணும். அப்போ தான் வந்து சமையல்லையும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், வேலைகள்லையும் இன்ட்ரெஸ்ட் வரும். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக எடுத்து போட்டு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு மலப்பு தெரியாது. ஏன்னா இப்போ நான்லாம் வந்து ஒவ்வொரு வேலையுமே கல்யாணம் ஆன புதுசில் வந்து ஐயோ இவ்வளோ வேலை பார்க்கணுமா, இதெல்லாம் பண்ணணுமா, இப்படியெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது மாதிரி எல்லாமே புதுசாக பண்ணுறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்து எல்லாமே கற்றுக்கிட்டேன். ஒவ்வொன்றுக்கும் ஃபோன் பண்ணி அம்மா இது இப்படிமா அப்படிமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்டு கற்றுக்கிட்டு தான் ஒரு 10 வருஷ காலங்கள் ஆயிடுச்சு அதிலேருந்து நம்ம வந்து மீண்டு வர்றதுக்கு. ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து நான் இப்போவே முடிவு பண்ணிட்டேன், அம்மா மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அவங்க நம்மளை செல்லமாக வச்சுருந்தது மாதிரி ரொம்பவும் நம்ம வந்து பிள்ளைங்களை இறுக்கி பிடிச்சி இதை பண்ணாத அதை பண்ணாத நான் பார்த்துக்கிறேன்னு எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணக்கூடாது. சில விஷயங்கள்லாம் பெண் பிள்ளைகளுக்கு இப்போ இருந்தே, பெண் பிள்ளைகளுக்குன்னு மட்டும் இல்லை ஆம்பளை பிள்ளைங்களுக்குமே கூட ஒரு டீ போடுறது, அடுப்பு பற்ற வைக்கிறது, ஒரு சாதம் முடிக்கிறது, அட்லீஸ்ட் ஒரு குக்கர்லைனாலும் ஒரு சாதத்தை வைக்கிறது, அந்த மாதிரியான சின்ன வேலைகளையும் ஆண் பிள்ளைகளுக்குமே கற்றுக் கொடுக்கணும். தம்பிக்குமே வந்து இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். தம்பி வந்து முடிஞ்ச அளவுக்கு சின்ன வேலைகள்லாம் பார்ப்பார். ஒரு வீடு கூட்டுவார், பாத்திரம் விளக்க மாட்டார். பாப்பா சேர் போட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு உடம்பு சரியில்லைன்னா பாத்திரம் விளக்கும், கோலம் போடும். தம்பி வந்துட்டு வீடு கூட்டுவார், டீ போட்டெல்லாம் கொடுத்துருவார், அந்த வேலையெல்லாம் பார்ப்பார், பால் காய்ச்சுவார், தோசை ஊற்றுவார். இந்த மாதிரியான குட்டி வேலைகள் எல்லாமே வந்து 8 வயசு 10 வயசு தான் இருந்தாலுமே சின்ன வேலைகள்லாம் நான் வந்து 2 பசங்களுக்குமே பழக்கிக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம வாழ்ந்த முறைகள் தான், நம்ம தான் அப்படி இருந்துட்டோம். நம்ம பிள்ளைங்களையாவது கொஞ்சம் சொல்லி கொடுத்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து வளர்ப்போம். பின்னாடி கஷ்டம் இல்லாமல் இருப்பாங்க. அவங்க வாழ்க்கை வந்து எல்லா நேரத்துலையுமே துணை தேடிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை யாரோட தயவு எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிங்கிறதுனால சின்ன விஷயங்களையும் கற்றுக் கொடுத்து வளர்க்குறது ரொம்பவே அவசியம் இல்லையா? அதனால் வந்து இன்னைக்கு பாப்பா தம்பி எல்லாரையுமே வந்து சமையலுக்கு நான் கூட சேர்த்துப்பேன். வீடியோவில் ரொம்ப சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா மேட் ஃபார் கிட்ஸ் கொடுத்து கமெண்ட் செக்ஷனை வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க குழந்தைங்கள வீடியோவில் காட்டணுன்னா. அதனால தான் அதிகப்படியான வீடியோக்களில் வந்து பாப்பா தம்பி எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுறது. அதுக்காக மட்டும்தான். இனிமேல் கொஞ்சம் நான் இடையில வந்து வீட்டில் உள்ள பசங்களையுமே வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி மதியத்துக்கு லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுட சாதம். நேற்று தான் மீன் நண்டுன்னு எடுத்து நிறைய செஞ்சோம்ல, மீதமுள்ள மீன் எல்லாமே கூட ஃப்ரிட்ஜில் வந்து அம்மா வாங்கிட்டு வந்த ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் இருக்குது. சரி நேற்று நிறைய சாப்பிட்டோம், அதனால் வந்து மதியத்துக்கு நாளைக்கு வந்து செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால அப்படியே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணியாச்சு. சுட சாதம் கொஞ்சம் குலைவாக வடித்து அதுக்கப்புறம் ரசம் வச்சுட்டு அம்மாவுக்கு வச்சு பாகக்காலையே வந்து நல்லா 2 கரண்டி அளவுக்கு நிறையவே நானுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்ல வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு முட்டை வந்து ஆம்லேட் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. இதுதான் மதியத்துக்கு என்னோட லஞ்சுங்க. நல்லபடியாக ஃபில்லிங்காக சாப்பிட்டாச்சு. நைட்டு சாப்பாடை நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். மதியானம் நல்லா ஃபில்லிங்காக சாப்பிட்றேன் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி வரைக்குமே எனக்கு நல்லா திம்முன்னு இருக்கும், எதுவுமே பசிக்காது. அதனால் ஒரு 6 மணிக்கு வந்து வித்தவுட் சுகரில் ஒரு காஃபியோ டீயோ ஏதோ ஒன்று குடிச்சிட்டு அதோட என்னோடய டின்னரை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். இன்றைக்கி வந்து ஒரு 5 மணியை போல் ஒரு 5-6 பாதாம் எடுத்துக்கிட்டேங்க. பாப்பாக்காக ஊற வச்சுருந்தேன், அதில் நானுமே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி டீ காஃபி எதுவுமே குடிக்கல. நல்ல ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு சுடுதண்ணி தான் குடித்தேன். இதோட என்னோட டின்னரை முடிச்சுக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.